அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேஸ் ட்ரபிள் அதாவது வாயு தொல்லை இருக்குன்னு அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலான்றத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மாத்த வேண்டும். உணவு பழக்கவழக்கங்கள் இந்த சென்ஸ் வந்து கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் வந்து எடுத்துக்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்க வேண்டும். பருப்பு வகைகள் வந்து நம்ம வந்து டெய்லி இப்ப சாம்பார் வைக்கிறாங்க. சிலவங்க வந்து வெஜிடேரியன் டயட் தான் கம்ப்ளீட்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ வந்து டெய்லி இல்லன்னா 1 டே விட்டு விட்டு சாம்பார் அந்த மாரி வைக்கிறாங்கன்னா, பருப்பு வந்து அதிகமா போடுற மாரி தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல வந்து சிறு பருப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சிறு பருப்பு அல்ல பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பருப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த பருப்பு வகைகள் துவரம் பருப்பு, கடலை பருப்பு, மத்த பருப்பு வகைகள் வந்து எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த சிறு பருப்பு எடுத்துக்கனால கொஞ்சோண்டு நம்மளோட வாய் தொல்லைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். 2வதா என்னன்னா, கிழங்கு வகைகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கிழங்கு வகைகள் சிலவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ வந்து ஒரு வாரத்துல வந்து 1 டேவோ இல்ல 10 நாள் அல்ல 15 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாரி எடுத்துக்கோங்க. அதுவும் மத்தியான டைம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. நைட் டைம் அந்த மாரி சாப்பிடுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போக வந்து உணவில வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, பெருங்காயம் வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. முக்கியமா வந்து பெருங்காயத்தூள் வந்து அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாரி பெருங்காயத்தூள் அதிகமாக எடுத்துக்கிட்டே வரனால வாய் தொல்லைகள் வந்து கண்டிப்பாக வந்து சரியாகும். வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லன்னா வாரத்துல ஒரு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா வாரத்துல ஒரு 3 நாள் அப்படி இல்லன்னா வாரத்துல ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, பெருங்காயம் போட்டு சாறு மாரி எடுத்துக்கணும். இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதாவது காலையிலயும் மத்தியானமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறதுனாலயும் நம்மளோட வந்து வாய் தொல்லை வந்து மிக விரைவில் வந்து குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி.